வருமுன் காப்பதுதான் அறிவாளி, வந்த பின்னே. மனசு கஷ்டப்படுறவங்க யார்? ஏமாளி இல்லையா? மிதுன ராசி. மிதுன ராசிக்கு ஒரு யோகம் வரப்போகுது அப்படின்னா என்னென்ன அறிகுறி தோணும்? யோகம் வரப்போகுதுன்னு சொன்னாலே அப்படியே தென்றல் வீசுறது மிதுன ராசியால் உணர முடியும். ஒரு இறுக்கமான விஷயங்கள் எல்லாம் டக்குன்னு மாறும். அதாவது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை முதல்ல வந்துடும். மிதுனத்துக்கோட ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸே நம்பிக்கை தான். நான் வந்துடுவேன் சார், நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் சார். ஒரு விஷயத்தை முடிஞ்சதை, வேண்டான்னு ஒதுக்குனதை, முடியாதுன்னு முடிவு பண்ணினதை திருப்பி ஒரு மனசு எண்ணும் பாருங்கள், உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது. இதுதான் உங்கள் அறிகுறி. இப்போ சில பேர் சொல்லுவான், தம்பி ஏற்கனவே நீ அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வீணாக போயிருக்கிற, திருப்பி எடுக்காத அப்படின்னுவான். இது மிதுனத்துக்கு பொருந்தாது. நீ எங்கே விட்டியோ, எங்கே இழந்தியோ, எங்கே தொலைச்சியோ அங்கே தான் திருப்பி உனக்கு கிடைக்கும். ஆக மிதுனத்தை பொறுத்தவரை ஒரு சம்பவம் நடந்துருச்சு, கஷ்டப்பட்டுட்டோம், வருத்தப்பட்டுட்டோம்னாலும் மீண்டும் அது நம்ம மனசில் தோணுதுன்னா அங்கே நல்லது ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இந்த வாய்ப்பை விட்டுடாதீங்க. அறிகுறி தான். உங்களுக்கு யோகம் வரும்போது என்னென்ன அறிகுறி கிடைக்குது? விட்ட இடத்துல திரும்பி ஆரம்பிக்கிறோம் வாழ்க்கை. இதில் தெளிவாக, ஏன்னா புதன் உங்களுக்கு ஆட்சி, புத பகவான் உங்களுக்கு ஆட்சி. கன்னி ராசியில் தான் உச்சம் ஆட்சி, மிதுனத்தில் ஆட்சி. அப்போ புதன் ஆட்சியாக இருக்கிறதுனால நல்ல கவனிங்களேன், ஒரு மனிதனுக்கு ஒரு நேரத்தில் ஒரு புத்தி வேலை செய்யும். அது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மனிதனுடைய புத்தி வேறு மாதிரி வேலை செய்யும். எப்படி இது நடந்தது நம்ம யோசிக்கணும். ஒரே ஆள் தான், வெவ்வேறு இடங்களில் நம்மளோட புத்தி மாறுது. அப்போ என்ன காரணம்? நம்மளுடைய புதன் அந்த நேரத்தில் நமக்கு நல்லதையும் காட்டி கொடுப்பார், கெட்டதையும் காட்டி கொடுப்பார். இப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு தோசை மாவு இருக்குது. ஒரு நேரம் வீட்டில் தோசைக்கல் போடுறோம், தோசை மாவு ஊற்றுறோம். ஒரு நேரம் தோசை படல் படலாக வீட்டில் வரும். ஒரு சொந்தக்காரன் வந்திருப்பான், தெரிஞ்சவங்க வந்திருப்பாங்க. அன்றைக்கி ஏதாவது ஒரு ரவா தோசை போடலான்னு ஆசைப்பட்டு ரவா மிக்ஸ் போட்டு அடித்து தோசை போடலான்னா வரவே வராது. கல் நம்மளை போட்டு ரொம்ப டேமேஜ் பண்ணும். சொந்தக்காரன்ட்ட வேறு தெளிவாக சொல்லிவிடுவோம், உங்களுக்கு இப்போ சூப்பராக ரவா தோசை ஒன்று போட்டு தரேன் அப்படின்னுடுவோம். சூப்பராக இருக்குங்க. அவன் சாப்பிட மாட்டேன்னுவான், பசிக்கலேன்னுவான். அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, நான் போடுறேன் இருங்க, எங்கள் வீட்டு ரவா தோசை சாப்பிடுங்கன்னா கல் மக்கர் பண்ணும், மாவு மக்கர் பண்ணும். அதே அதே அந்த சொந்தக்காரன் போயிட்டான், முடிஞ்சு போச்சு. திருப்பி ஒரு நாள் சாதாரணமாக போடுறோம், ஒரு 4 மணிக்கு சாயந்தரம் சாதாரணமாக ஏதோ ஒரு மிக்ஸை போட்டு டக்குன்னு ரவா தோசையை போட்டிங்கன்னா நல்லா வரும், படல் படலாக வரும். அப்போ இந்த நம்ம கல் மேலே அவ்வளோ கோவம் வரும். இப்போ கவனிக்கணும், ஒரு நேரம் நம்ம எடுத்த முடிவு தப்பு, இன்னொரு நேரம் நம்ம எடுக்கிற முடிவு நல்லா இருக்கு. என்னங்க இது? ஆனால் சூழ்நிலை அதே சூழ்நிலை தான். இப்போ ஒரு நேரம் இப்போ நம்ம முடிவு நல்லா இல்லாமல் போயிட்டுங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் அந்த ரூட்டு தப்புன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அப்போ நம்ம சாதகமான ரூட்டில் இல்லைன்னு அர்த்தம். இதுதான் மிதுன ராசிக்கு சொல்கிறேன். உங்களுக்கு யோகம் வர்றதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்னா, உங்களுக்கு நடந்த விஷயத்திலேயே மீண்டும் உங்களுக்கு வேறு ஒரு கண்ணோட்டம் ஏற்படும். சில பேர் ஒரு பிஸ்னஸ் கூட்டாளியோடு பண்ணியிருப்பீங்க, அந்த கூட்டாளி நம்மளை விட்டு ஏமாற்றிட்டு போயிருப்பார், திருப்பி அதே பிஸ்னஸுக்கு வேறு ஒரு கூட்டாளி வருவார். அந்த நேரத்தில் நம்ம சிக்குவோம், வேண்டான்னு தோணும், ஏன்னா நம்ம ஏற்கனவே ஏமாந்துருக்கோம்னு தோணும். இப்போ அதெல்லாம் யோசிக்கக்கூடாது, இது ஆண்டவன் காட்டுற வழி, ஓகே பண்ணும். எங்கே இழந்தோமோ அங்கே தான் கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு யோகத்துக்கான அறிகுறி. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த பங்குச்சந்தை, இந்த முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்டர்நெட் சம்மந்தமான விஷயங்கள், கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் மிதுனத்துக்கு கப்புன்னு பச்சை கற்பூரம் மாதிரி பற்றிக்கும். இது என்னங்க பச்சை கற்பூரம்னு சொன்னான்னு புரியுதா? கற்பூரம் சாதாரண கற்பூரம் பார்த்திங்கன்னா லங்ஸை பாதிக்கும். இது ஓப்பன். சாதாரணமாகவே வீட்டில் கற்பூரம் கொளுத்தாதீங்க, நெய் தீபம் கொளுத்துங்க. வீடுகளெல்லாம் கோவிலெல்லாம் போட்டிருப்பாங்க, எங்கள் நெய் தீபம் மட்டும் ஏற்றப்படும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற கற்பூரங்களில் நிறைய புகை உள்ளே போய் லங்ஸை பாதிக்குது.
இன்றைக்கி வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ஏசியெல்லாம் நம்ம ஃபுல்லாக வச்சுருக்கிறதுனால வீட்டில் காத்தோட்டங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு புகையை நம்ம உள்ளே போட்டாலே தாங்காது. அதுமாரி இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் போடக்கூடாது. ஒன்று கறியில் இந்த கறின்னு சொல்லுவாங்க, இந்த கறி அதாவது அடுப்பு கறி, அதில் தணலை உருவாக்கி அதை நெருப்பை உருவாக்கி தான் சாம்பிராணி போடணும். ஆனால் இன்றைக்கி யாரும் செய்ய மாட்டேங்கிறோம், போட்டுட்டு முடியல. அது சில பேர் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி வெள்ளிக்கிழமையிலலாம் நல்ல ரொம்ப பயபக்தியோடு வேலை செய்வாங்க. வீட்டில் பெரியவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அச்சுன்னு 100 தும்பு தும்பிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்கள பார்த்து கூட நம்ம திட்டுவோம், ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது தும்பிக்கிட்டு இருக்க அப்படின்னுவோம். நம்ம பண்ண தப்பு அவங்களுக்கு தெரியாது, நமக்கே தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது இந்த டஸ்ட் அலர்ஜிலாம் ஏற்படுத்திடும். அதனால தான் நான் என்றைக்குமே ஒன்று சொல்லுவேன், இந்த பச்சை கற்பூரத்தை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா லங்ஸ் ப்ராப்ளமாக வராது. அதில் இருக்கிற ஒரு நல்ல விஷயங்கள் நம்மளை சுவாசத்தை ஏற்படுத்தும். புரியுதா? இதில் கூட ஒரு சயின்ஸ் சொல்கிறோம் பாருங்கள். இதுதான் நம்ம பிளான் பண்ணணும். அப்போ பச்சை கற்பூரத்தை யூஸ் பண்ணிக்கணும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் யோசிக்கணும். நம்மளுடைய பலம் நமக்கே தெரியும், மற்றவங்களை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸை உண்டாக்கும். அந்த கற்பூரம் புத்தி டக்குன்னு வேலை செய்யும். நமக்கு எந்த விஷயத்தை எங்கே விட்டாலும் அதை பிடிக்க முடியும். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் நல்ல சௌகரியத்தை கொடுப்பார், நல்ல யோகத்தை கொடுப்பார், டேலண்ட்டை கொடுப்பார். இது உங்களுக்கு யோகத்துக்கான அறிகுறி. உங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் தோணும். ஒருத்தனால முடியாதுன்னு சொல்லியிருப்பான், அது நடக்காதுன்னு இருப்பான். ஆனால் உங்கள் மைண்டில் மட்டும் அது என்னமோ இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுற எண்ணம் வரும். இதுவும் ஒரு அறிகுறி. சார் எனக்கு ரொம்ப ஆராய்ச்சியாக இருக்குது சார், தூக்கமே இல்லை சார், படுத்தாலே ஏதாவது கனவு வந்துக்கிட்டே இருக்குது சார், டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது சார், எதையாவது நினச்சிக்கிட்டே இருக்க சார், சில நேரத்தில் பழசெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது சார்னுவாங்க. உண்மையிலேயே பழசு ஞாபகம் வருதுனாலே உங்களுக்கு அதில் ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அங்கே பழசில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோம், அது திருப்பி இப்போ நடக்கிறதுக்கான பிளானிங் நடக்கும். அதை நடக்க விடாமல் இப்போ நம்ம மூளை தடுக்குது. உங்கள் வாழ்க்கையில் பழசு ஏன் ஞாபகத்துக்கு வருது, தூங்குனா ஏன் பழசு திடீர்னு வரும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா திருப்பி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு உங்களுக்கு ஐடியா கொடுக்கும். இது யோகத்துக்கான நல்ல அறிகுறி. இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வினாடியும் அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி போகணும். பெரிய மனுஷங்கள்கிட்ட நல்ல விசுவாசமாக இருங்க. உங்களுக்கு எப்பயுமே நல்லது நேரம் யோகம் வருதுனாலே பெரிய மனுஷங்க கிடச்சிடுவாங்க. அவங்கள்ட்ட விசுவாசமாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும். பணம் உள்ளவர்கள் உங்கள்கிட்ட நெருங்குவாங்க, அவங்கள நீங்கள் நெருங்கிக்கணும். சார் அவங்க பணக்காரவங்க சார், அவர் பெரிய மனுஷன் சார், அவரெல்லாம் நம்மள்கிட்ட வரமாட்டார் சார், அப்போல்லாம் யோசிக்கக்கூடாது. அவர்கிட்ட தான் நீங்கள் நெருங்கணும், அவர்கிட்ட நீங்கள் விசுவாசமாக இருக்கணும். அவருக்கு உங்களால் ஒரு தேவை ஏற்படும். ஒரு பணக்கார ஃப்ரெண்டு ஏழை ஃப்ரெண்டு இருப்பான், இந்த அன்னிய வரைக்கும் பார்த்துருக்க மாட்டான். அந்த ஏழை ஃப்ரெண்டு அன்றைக்கி பார்ப்போம் பணக்கார ஃப்ரெண்டை. இதுதான் மிதுன ராசியாக இருக்கும். ஏன்னா இவனால் அவனுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது, அதுக்கு அவன் திருப்பி லாபம் கொடுக்க போகிறான், ஏழை பணக்காரனாக போகிறான். இவ்வளோ தான். இதுதான் உங்களுக்கு யோகத்துக்கான அறிகுறி. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இந்த புதன் உங்களை கெடுக்க மாட்டார். உங்களுக்கு ஏற்படக்கூடிய அறிவு, உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயம் கரெக்ட். அதை யாராவது உங்களுக்கு வேண்டான்னு தவிர்த்தா, இந்த பக்கம் போவாத, இது செய்யாதேன்னு சொன்னால் கேட்காதீங்க. உங்களுக்கு முதல்ல பட்டதில்லை, ஓகே பண்ணுங்க. நல்ல வேலையில் இருப்போம், திடீர்னு வேலையை விட்டுருவோம், பயப்படாதீங்க. வேலையை விட்டது உங்களுக்கு நல்லதுக்கான அறிகுறி. யோகம் சார், சோத்துக்கே பூவாவுக்கு கஷ்டப்படுறேன் யோகங்கிறீங்க அப்படின்னு. தம்பி அடுத்த நல்ல வேலை கிடைக்க போகுது தம்பி. உன்னை 4 மாதம் கழித்து அவன் வீட்டுக்கு அனுப்பலான்னு இருந்தான், இப்போ அந்த வேலையிலேருந்து முன்னாடி வந்துட்டீங்க. இந்த 4 மாதத்தில் நீங்கள் ட்ரெயின் பண்ணிடுவீங்க தம்பி அடுத்த வேலைக்கு, அப்படிங்கிறது என்னுடைய வார்த்தை. இதுவும் யோகத்துக்கான அறிகுறி. நான் சொன்ன முதல்ல இந்த தோசை கதை தான். ஒரு நேரம் ஒன்று வரலைன்னா இன்னொரு தடவை அதே டைமில் அதே மாதிரி வரும். உங்களுடைய லாபம் எப்படின்னா, புதனை பொறுத்த வரைக்கும் ஏத்தனை வாழ்க்கையை இறக்கி விட மாட்டார், படிப்படியாக ஏற்றத்தை கொடுப்பார், நல்லது நடக்கும். மிதுனம் என்றைக்குமே ஒன்று சொல்கிறேன், உங்கள் புத்திசாலித்தனத்தை நெருப்பாக வச்சுக்கிங்க, தீயாக இருங்க.
சக்ஸஸ் ஆவீங்க. இந்த யோகம் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி இப்போ முழுமையாக பார்த்தோம். அதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சில செய்திகளை நான் சொல்லிடுறேன். ஒரு மனிதனுக்கு யோகம் வருது அப்படின்னாலே அதற்கான அறிகுறி, முதல் அறிகுறி என்னன்னு கேட்டால், தொழில் மாற்றம், இடம் மாற்றம் ஏற்படும். அதை நீங்கள் எந்த மாற்றத்துக்கும் தயாராக இருங்க. எதையும் வேண்டான்னு தவிர்க்க வேண்டாம். அது வரக்கூடியதை செய்யலாமா வேண்டாமாங்கிறத ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்கள் தசாபுத்தி அடிப்படையில் கேட்டுக்குங்க. கேட்டுக்கிட்டு அதை இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ அந்த யோகம் வருவதற்கு நல்ல வழி கிடைக்கும். நல்ல கவனிங்க. உங்களுக்கு யோகம் எப்படி வரும்? ஒரு இடமாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும். அது வரதை தவிர்க்கக்கூடாது. இப்போது ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து என்ன பண்ணுறோம், இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா, இந்த கேள்வியை கேட்டுங்க. அந்த விஷயத்தை தவிர்க்காமல் செய்யுங்க. அது உங்களுக்கான முதல் அறிகுறி. ரெண்டாவது, உங்களையே நீங்கள் உயர்த்தி பார்க்க வேண்டும். தன்னைத்தானே உயர்த்தி பார்க்க வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு யோகம் வரும். எல்லா ராசிக்காரர்களும் நீங்கள் இதை செய்யணும். உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய செய்யலாம். கெட்ட விஷயங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுவோம், அதில் பிரபலமாகிடுவாங்க. அது பிரச்சனைக்கு உள்ளாக்கிடும். அதனால் கெட்டது பண்ணுறமோ இல்லையோ, நல்லது பண்ணுறமோ இல்லையோ, எது பண்ணாலும் பிரபலமாகணும், யோகம் வரணும்னா யாருக்கும் தெரியாமல் பண்ணணும். அதுவாக நமக்கு கிடைக்கும்போது லாபத்தை கொடுக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. தன்னைத்தானே உயர்த்தி பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு மைனஸை ஏற்படுத்திக்காதீங்க. உண்மையிலே சொல்கிறேன், கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு கடவுள் நமக்கு காட்டி கொடுப்பாராம். கண்ணென்ன என்ன, மனக்கண்ணை திறந்து பார்க்கணும். அப்போ தான் யோகமே கிடைக்கும். நம்ம எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறோம். கண்ணை மூடிக்கிட்டு நம்ம தான் திறந்துருக்கமே அப்படின்னு சொல்லுவோம். நம்ம முதல்ல ஒருத்தவனை ஒரு ஃப்ரேமில் பார்த்து நம்புகிறோம் பார்த்தீங்களா, அதுவே தப்பு. ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நம்பாதீங்க, பழகுங்க, பழகி பாருங்கள். இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கொஞ்சம் பழகி பார்த்த பிறகு தான் முடிவு. அதனால தான் சொல்லுவாங்க, கண்ணை திறந்து, மனக்கண்ணை திறந்து பார்த்தா தான் நல்லவன் யாருன்னே தெரியும். கடவுள் இதை தான் விரும்புகிறாரு. நம்ம அப்படி தான் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறாரு. அப்போ தான் நமக்கு யோகம் வரும். அதே மாதிரிங்க கமிட்மெண்ட் ஆகுங்க. யோகம் வேணும்னாலே ஒரு நாளைக்கு நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறோம், காலண்டரை கிழிக்கிறோம், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், 7ஆம் தேதி இன்றைக்கி அப்படின்னு நினைக்கக்கூடாது. 7ஆம் தேதி இதையெல்லாம் செய்யணும், பிஸியாக இருக்கணும், வேலை இல்லைன்னே சொல்லக்கூடாது. அப்போ தான் நமக்கு யோகம் வருதுன்னு அர்த்தம். வீட்டில் பார்த்துருக்கீங்களா, எங்கள் வீட்டு அம்மா சொல்லுவாங்க, எப்போ கேட்டாலும் பள்ளிக்கூடத்துக்கு வாமானையே எனக்கு வேலை நிறையா இருக்குடா அப்படின்வாங்க. எனக்கு அப்போ புரியாது. என்னங்க அம்மாவுக்கு என்னங்க வேலை இருக்குது, என்ன சும்மாவே இந்த அம்மா உட்காந்துருக்கு, வேலை இருக்குன்னு சொல்லுது அப்படிலாம் நினப்போம். ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு எழுஞ்சி வாசல் தெளித்து கோலம் போட்டு வீடு கூட்டி எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கிச்சனை சுத்தம் பண்ணி அதுக்குள்ளே நம்ம எழுந்தப்போ நமக்கு எல்லாத்துக்கும் காப்பி போட்டு கொடுத்து அவங்க குளிச்சுட்டு வந்து அவங்க சமையல் பண்ணி காலையில் டிஃபன் பண்ணி என்ன அனுப்பி விட்டு எங்கள் அப்பாவை அடுத்தது அவங்கள வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வீடை தொடச்சி வீடை பெருக்கி பாத்திரத்தை தேய்ச்சி அதற்கு பிறகு அவங்க வந்து சமையல் பண்ணி அதுக்கடையில் துணி துவைச்சி அதுக்கு துணியை காய போட்டு இதையெல்லாம் முடித்து மத்தியான சாப்பாட்டுக்கு அப்பா வந்துடுவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போட்டு இதுக்கிடையில் 2 நிமிஷம் கண்ணாசலான அந்த நேரம் தான் பத்திரிக்கை வைக்க ஒருத்தவங்க வருவான், இல்லை யாராவது ஒருத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க வருவான், அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்புறமா திருப்பி 4 மணிக்கெலாம் நாங்கள் பள்ளிக்கூடம் விட்டு வந்துடுவோம். எங்கள்கிட்ட திருப்பி அவங்க உட்காந்து பேசி அப்புறம் எங்களுக்கு எல்லாத்தையும் எங்களுக்கு உள்ள பணிவிடைகள்லாம் செஞ்சு எங்கள் சாக்ஸு பூட்ஸு எல்லாத்தையும் அவுத்து அப்போ தான் தெரிஞ்சுது. திரும்பி இந்த அம்மா சாயந்தரம் வாசல் தெளித்து கோலம் போட்டு திருப்பி என்னங்க வாழ்க்கை, திருப்பி சமையல். அப்போ ஒரு பெண் வந்து வீட்டில் கமிட்மெண்ட்டில் இருக்கிறா. ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி கமிட்மெண்ட்டு, ஒரு பெத்த தாய் கமிட்டில் இருக்கிறா. அதனால் அவளுக்கு பிஸி ஷெட்யூல்டு. அவளுக்கு இன்னொன்று யோசிக்கவே தோணலை. இன்றைக்கி நம்ம ஏன் நிறைய யோசிக்கிறோம்னா, ஒரு சோஃபா இருக்குது, என்ன அப்புறமா பார்த்து அப்படின்னு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இந்த செல்ஃபோனை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனாலேயே என்ன ஆகுதுன்னா நமக்கு மனசு ரொம்ப வெறுத்து போய் கமிட்மெண்ட் இல்லாததுனால நாள் வீணாக போகுது, நேரம் வீணாக போகுது, நம்மளையே நமக்கு பிடிக்காமல் போகுது.
வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதே ஆண்களுக்கு நான் அதை தான் சொல்லுவேன். ஒரு பெண் எப்படி கமிட்மெண்ட்டில் இருக்கிறா, ஒரு பெத்த தாய் எப்படி இருந்தால் கமிட்மெண்ட்டில், இன்றைக்கி இருக்கிற பெண்களை பாருங்கள், எவ்வளோ வேலைகளை பார்த்துட்டு இன்றைக்கி ஐடிலாம் இருக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க காலையில் 9 மணிக்கெலாம் ட்ரெயினை பிடிச்சி வேலைக்கு போய் அங்கே வேலையை முடிச்சுட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கமிட்மெண்ட். அப்போ கமிட்மெண்ட்டுங்கிறது அவசியம். நீங்கள் இந்த கமிட்மெண்ட்டில் இருக்கிறவங்க யாருமே யோகம் இல்லாதவங்க கிடையாது, யோகமானவர்கள். அவர்கள் வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு வினாடியும் வெற்றியாக நீங்கள் பாவிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதுலேருந்து இன்னிலேருந்து என்ன பண்ணணும், இதோடு சேர்த்து நம்ம எல்லோரும் செய்ய வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி யார் யாரை சந்திக்கணும், என்னென்ன செய்யணும், 10 ரூபா எப்படி சேமிக்கணும், 10 ரூபாயை எப்படி வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் இன்னிலேருந்து நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிங்க. இன்னிலேருந்து உங்களுக்கு யோகத்துக்கான அறிகுறி ஆரம்பம். யாரெல்லாம் கமிட்மெண்ட்டில் இருக்கீங்களோ, பிஸியாக லைஃப் வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் நீங்கள் யோகத்தில் ஆரம்பிச்சிருங்க. யோகா லைஃப் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். சில பேர் நம்மளை எச்சரிப்பான், சில பேர் நம்மளை கோவப்படுவான். அவன்கிட்ட எரிஞ்சு விடக்கூடாது. அவன் சொல்கிறத ஏற்றுக்கணும். சில பேர் சொல்கிறத ஏற்றுக்கிற பக்குவத்தை ஏற்படுத்திங்க. எல்லா நாளும் யோகத்திற்கான ஆரம்பம். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அடுத்து நிறைய பரிகாரங்களை பற்றி பேச போகிறோம். அடுத்த வீடியோ உங்களுக்கு உங்கள் தொழிலை முன்னேற்றுவதற்கு ஜோதிட கட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பேச போகிறோம். தொழில் ஜீவனஸ்தானம் குடும்பத்தை உயர்த்துவதை பற்றி அடுத்த வீடியோ. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.